வணக்கம். வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்ப நம்ம இந்த வீடியோல ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க வரோம். இதுவரைக்கும் பிகினர்ஸ்களுக்காண்டியேவும் ஒரு ப்ளவுஸ்ல எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி பேப்பர் கட்டிங் பண்றது, அதே அளவு ப்ளவுஸ் வரும்போது அதுல எப்படி அளவு எடுக்கிறது, அதுல எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டே வந்திருக்கோம். யாரா இருந்தாலும் ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இப்ப நான் எடுத்திருக்கிறது. ஒரு ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் மணிக்கேவும் பெண்கள் வீட்டில் இருந்தபடியே எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காண்டியுமே நம்ம இந்த வீடியோ ரெகுலராக போட்டுகிட்டே வரோம். அதில் இன்னைக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். கரெக்டாக ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி ஒரு ப்ளவுஸை ஈஸியாக தச்சு முடிக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து முதல்ல எது லைனிங் ப்ளவுஸ்னாலும் சாதா ப்ளவுஸ்னாலும் நம்ம கரெக்டாக எல்லா கிளாத்தையும் வரிசையாக தான் கட் பண்ணி வச்சுருப்போம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, அதுக்கப்புறம் பட்டி பீஸு இது முதல்ல எடுத்து வச்சுருவோம். எப்பயுமேவும் அதை செட்டாக நம்ம வச்சுட்டு அடுத்து பட்டிக்கு உள்ள எக்ஸ்ட்ரா கொடுக்குற மணிக்கு கிளாத்து, அது போக நெஞ்சு பட்டிக்கும் கழுத்தில் கிராஸ் பாலத்துக்கும் பீஸு எடுத்து வச்சுருப்போம். இப்போ இந்த பட்டிக்கு இது வந்து சின்ன அளவு உள்ள ப்ளவுஸ் தான், 30 இன்ச் சைஸ் உள்ள ப்ளவுஸ் தான். அப்படிங்கும்போது நமக்கு 70 பாயிண்ட் கிளாத்தே நமக்கு போதுமானதாக இருக்கு. அதுலேயுமே கிளாத் மிச்சம் இருக்கு. அதனால இப்போ நான் பட்டிக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறக்காண்டி இந்த கிளாத்தையும் கட் பண்ணி உள்ள கொடுக்க போறேன். பட்டி பீஸு நம்ம இவ்வளவுக்கு தான் தேவை. கரெக்டாக மட்டும் வச்சுக்கோங்க, வசம் மாறாம கரெக்டாக எல்லா பக்கமும் கரெக்டாக அப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு எந்த ஷார்ட்டேஜும் வரக்கூடாது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டும் ஆப்போசிட் இருக்கணும். கரெக்டாக நம்ம அந்த பாயிண்ட் புதவை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சிசர் கட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த இடத்துல தையல் வரணும்னு அந்த இடத்துல நம்ம கரெக்டாக தைச்சு முடிக்கிறோம். எல்லா பக்கமும் அந்த கிளாத் வந்து சீட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். லைனிங் கிளாத்தை மட்டும் நான் மேலே எடுத்து விட்டுட்டு ஒரு அமுக்கடி போடுறேன். அமுக்கடி போட்டு இந்த இடத்த கரெக்டாக அப்படி மடிச்சு தைக்கும் போதே நீங்க ரெண்டையும் சேமா தைச்சிட்டு வந்தீங்கன்னா, ஸ்லீவ் தைக்கும் போது சரி, பட்டி தைக்கும் போது சரி, ஃப்ரண்ட் பீஸ் இப்படி 2 இதா இருக்கிறத நம்ம ஜோடியா தைச்சிட்டு வரும்போது நமக்கு வேலை குயிக்கா முடியும். இதை கரெக்டா எல்லாம் ஒண்ணு போல இருக்கான்னு கரெக்டா பார்த்துட்டு இந்த நம்ம லைனிங் கிளாத் இருக்கு பாத்தீங்களா, அதுல எந்த அளவு பட்டி ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பை வந்து கரெக்டா தையல் போட்டுக்கோங்க. இந்த ஷேப்ல எக்ஸஸா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். நமக்கு பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃப்ரண்ட்டும் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டும் ஆப்போசிட் இருக்கு. இப்போ இந்த 2 பட்டியும் இப்படி வச்சு சேமா எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு எங்கே எக்ஸஸா இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுறணும். அப்பதான் நமக்கு 2 பக்கமும் பட்டி ஒரே அளவுல கிடைக்கும். ஒவ்வொன்றும் அந்த இது தைக்கும் போது கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வேற எந்த இடத்துலயும் மிஸ்டேக்ஸ் வராது. இது ஃப்ரண்ட் சைடுங்கிற அடையாளத்துக்கு ஆப்போசிட் சைடு நமக்கு பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஸ்லீவு கரெக்டா நீங்க வசம் பார்த்துக்கணும். நல்ல பக்கம்னா நல்லா டார்க்கான கலரா இருக்கும். பாருங்க இது நல்லா டார்க்கா இருக்கு.
இதே உள் பக்கத்தை பாருங்க, லைட்டா அப்படியே அந்த டிசைன் வந்து மங்கலா இருக்கு. இப்படி நீங்க கண்டுபிடிச்சு கரெக்டா வசம் பார்த்து லைனிங் கிளாத் தைக்கணும். அதான் மிக முக்கியமான பாயிண்ட் லைனிங் தைக்கும் போது. இப்ப நமக்கு இதுல வந்து ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் கிடையாது. ஸ்லீவ் வந்து கரெக்டா லைனிங்கே பத்திக்கிடுச்சு. அதாவது லைனிங் கிளாத்ல மேல் பாகமும், அதாவது வெளிப்பக்கம் சொல்லுவோம்ல, அதுவும் இந்த லைனிங் கிளாத்தையும் நீங்க வச்சு அடிச்சு திருப்புற மாதிரி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு நல்ல பக்கத்துல இந்த கிளாத் வரும். இது இப்படி மேலாப்புல இருக்கிறது அப்படியே எடுத்துட்டோம்னா, இப்படி அடியில இருக்கிற லைனிங் கிளாத்தை அதை அப்படியே இப்படி திருப்பிடணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வசம் மாறாம இருக்கும். அதே மாதிரிக்கு ஸ்லீவ் வந்து இப்படி இருக்குன்னா, இது என்ன செய்யணும், அதை அப்படியே நீங்க ஓப்பன் பண்ற மாதிரி, புக் ஓப்பன் பண்ற மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் ஸ்லீவ்ல போய் வச்சிடணும். அதே மாதிரி தான் அடி கிளாத்தையும் எடுக்கணும். அதாவது லைனிங் கிளாத்தையும் எடுக்கணும். இது அந்த எக்ஸஸா இருக்கிற, அதாவது மெயின் கிளாத்தையும் அப்படிதான் எடுக்கணும். லைனிங் கிளாத்தையும் அப்படிதான் எடுக்கணும். புக்கை ஓப்பன் பண்ற மாதிரிக்கு நீங்க அதை எடுக்கும்போது உங்களுக்கு வசம் வந்து மாறாது. கரெக்டான வசத்துல அந்த துணி வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்ப ஸ்லீவை எல்லா பக்கமும் வச்சு பார்த்துட்டு எந்த இடத்துல ஷார்டேஜ் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். கீழே தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டா தையல் போடணும். பேக்கு தச்சு முடிக்கமே அப்படியேவும், அதாவது ஒரு பக்கம் ஸ்லீவை தச்சு முடிக்கமே இன்னொரு ஸ்லீவு கரெக்டா இதுலயும் வசம் மாறாம அதனுடைய ஆப்போசிட் பொசிஷன்ல இந்த ஸ்லீவை தைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளவு கேப் கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தச்சு விட்டுட்டு என்ன செய்யணும், அப்படியே அடிச்சு திருப்பணும். லைனிங் கிளாத்ல ஒரு அமுக்கடி போட்டுக்கணும். இப்படி எடுத்து விட்டுட்டு கரெக்டா அப்படி நகத்துல அப்படி கீறி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு மாறாம இருக்கும். தைக்க தைக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீறி விட்டுக்கிட்டே வரையும். இதை அப்படியேவும் மடிச்சு விட்டுட்டு கீழே கரெக்டா எஜ்ஜு தையல் போடுவோம்ல, அது போட்டுக்கோங்க. எஜ்ஜு தையல் போட்டுட்டு கரெக்டா அப்புறம் இந்த கார்னர்ல ஸ்டிச் பண்ணணும். லைனிங் கிளாத்தை கரெக்டா எந்த இடத்துலயும் லூஸ் விழுகாம கரெக்டா அப்படி இப்படி நீவி கையில நீங்க நீவவேவும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இப்படி நீவி விட்டுட்டு நீங்க தைக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல எந்த லூஸ் வந்து வராது. இப்படி பார்த்துக்கணும். எல்லா பக்கமும் அந்த நம்ம எக்ஸஸா கொடுத்த கிளாத் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டா பார்த்துக்கணும். இது நீங்க இப்படி இப்படி இழுத்துட்டு தைச்சிட்டீங்கன்னா அப்புறம் அந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு துணி வந்து சுருங்கலா தெரியும். ஸ்லீவ் வந்து அதாவது லைனிங் கிளாத் ஒரு பக்கமும் மேல் கிளாத் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்படி நீங்க மேத்தையல் போடும் போதேவும் எல்லா பக்கமும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு அப்படியே குளூர கொடுத்து அடிக்கணும். ரொம்ப இழுத்துறக்கூடாது. அந்த கார்னர்ல மட்டும் தையல் போட்டுக்கிட்டே வரணும். தைக்கும் போது இப்படி தட்டி தட்டி கொடுத்தீங்கன்னா அந்த லூஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு கையில நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மேல் பாகத்தை அப்படியே லூஸ் கொடுத்துட்டே தைக்கணும். போக போக உங்களுக்கு கை வந்து நல்லா பழகிடும். முதல்ல ஆரம்பத்துல கை கூசுற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக நல்லா ஈஸியா இருக்கும். இப்ப எக்ஸசைஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அந்த தையலுக்கு உண்டான இடத்தெல்லாம் இப்ப கட் பண்ணி விட்டுறணும். அப்பதான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எந்தெந்த இடமும் நமக்கு கிளீனா தெரியும். அப்படி மேல் கிளாத் வந்து அந்த தையல் பாக்கத்தை வந்து மறைச்சுக்கணும். இப்படி வெட்டி விடும்போது கரெக்டா நமக்கு இந்த இடம் தான் ஸ்லீவ், அதாவது சென்டர் பாயிண்ட் எந்த இடத்துல தான் தையல் வரணும் அப்படிங்கிற அந்த பினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து தச்சு முடிச்சிட்டோம். இது வந்து இடது பக்கம் வர்ற ஸ்லீவ். இந்த சைடு வந்து அதாவது பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் இந்த கொடையை பக்கம் வந்திருக்குன்னா இது இடது பக்கம் உள்ள ஸ்லீவ். இப்ப இதே மணிக்கு வலது பக்கம் ஸ்லீவையும் தச்சு எடுத்துக்கலாம்.
வலது பக்கம் இது இடது பக்கம் ஸ்லீவு கரெக்டாக தச்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சு அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு. இங்கே ஃப்ரண்ட் எடுக்கும்போதும் கவனமாக அப்படியே புக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி முதல்ல இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைனிங் கிளாத்தை கையில் அப்படியே எடுத்துக்கோங்க. மொத்தமாகவே எடுத்துட்டு இது வந்து நம்ம நல்ல பக்கம் மேலே வர்ற மணிக்கு போட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். அது என்ன செய்யணும், புக்கு ஓப்பன் பண்ணுற மணிக்கு ஓப்பன் பண்ணி விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சு ஓப்பன் பண்ணிட்டு அதே மணிக்கு லைனிங் கிளாத்தை ரெண்டையும் ஜோடி அப்படி வச்சுட்டு இது கெட்ட பக்கம் சரியா. ஸ்லீவ்ல வந்து நல்ல பக்கம் வச்சு அடிச்சு திருப்பணும். அதே ஃப்ரண்ட்டுக்கு வந்து கெட்ட பக்கத்து மேல வச்சு அப்படியே தையல் மட்டும் போடுறது, அடிச்சு திருப்ப வேண்டியது கிடையாது. இதையும் அப்படியேவும் அந்த லைனிங் கிளாத்தையும் அப்படியே புக்கு திருப்புற மாதிரி திருப்பி இன்னொரு பாகத்து மேல வச்சிரும். இப்போ 2 பாகமும் நமக்கு கிடைச்சிருச்சு பாருங்க. இது அப்படியேவும் இடது பக்கம் வலது பக்கம் இப்படி ஒண்ணு போல இருக்கணும். இப்படி இருக்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வசம் வந்து மாறாது. கரெக்டா சேமான அளவா வந்து நமக்கு இருக்கும். கரெக்டா புக்கு ஓப்பன் பண்ற மாதிரி எடுக்கணும். அவ்வளவுதான். இப்ப முதல்ல இந்த வலது பக்கம் உள்ளதை தச்சு முடிச்சிடலாம். இதே எல்லாம் எப்பயுமே லைனிங் கிளாத்து அட்டாச் பண்ணும்போது அதுக்கு மேல மெயின் கிளாத் மேல லைனிங் கிளாத்தை வச்சு எல்லா பக்கமும் கரெக்டா கிளாத் வந்து நிக்கிதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்க தைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த கரெக்டா அந்த எட்ஜில் தையல் போட்டுக்கிட்டே வரணும். லைட்டா கையில ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த சேஃப் எந்தெந்த இடத்துல கரெக்டா ரவுண்ட் ஷேப், ஆம்கோலுடைய வளைவு இதெல்லாம் எப்படி கரெக்டா வருதோ அந்தந்த இடத்துல நீங்க அந்த ஷேப் வந்து கொடுக்கணும். ஷோல்டர் ஆம்கோல் வளைவு தைக்கும் போது இழுத்துடக்கூடாது. கரெக்டா அப்படி நீவி விட்டுட்டு ஒரு கரெக்டா கையில அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த எட்ஜு இப்போ இந்த எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணி விட்டுறோம். இது கரெக்டாக தையல் பாகம் வர்ற இடம். அதே மாதிரிக்கு ஃப்ரண்ட் டாட்டு நம்ம பிடிக்கிற இடம் மெயின் டாட்டு இந்த இடத்துல தான் வரணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை லைனிங் அதாவது மெயின் கிளாத்லேயும் ஒரு கட் பண்ணி விட்டுறோம். இது சைடு வர்ற கிளாத்து. இப்போ கரெக்டாக நம்ம லைனிங் கிளாத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்க எல்லா பக்கமும் நமக்கு ஒன்று போல அழகா நமக்கு தைச்சு முடிச்சிருக்கோம். இதே மாதிரிக்கும் இன்னொரு பக்கத்தையும் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கம் பாருங்க நம்ம ஃப்ரண்ட்டை வந்து அழகா தச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் டாட் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். 2 பக்கமே கரெக்டாக சேமாக வந்துருச்சு. இது நம்ம தைக்கும்போது பார்த்தா இது வலது பக்கமாக இருக்கும், இது இடது பக்கமாக இருக்கும். ஆனால் போட்டு பார்க்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். நமக்கு தைக்கும்போது எப்படி இருக்கோ அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ 2 பக்கமும் ஒன்று போல் ஷேப் வந்து வந்தாச்சு. இப்போ டாட் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த 2 நம்ம இந்த குதவை பாயிண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக ரெண்டையும் சேமாக வச்சுட்டு இது வரைக்கும் நம்ம இந்த அளவு கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் தைக்கணும். இதில் நான் 2 இன்ச்சு தான் கொடுத்துருந்துருப்பேன். அது நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது சின்ன அளவு ப்ளவுஸ் தான். அந்த அளவை கரெக்டாக அளந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரிக்கு இன்னொரு பக்கம் கரெக்டாக 2 டாட்டையும் அந்த மடித்து வச்சுட்டு பாயிண்ட்டை அதுலேயும் 2.5 இன்ச்சு ஹைட்டுக்கு ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ இந்த 2 பக்கம் டாட்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கு. கரெக்டாக 2.5 இன்ச் பாயிண்டில் 2 பக்கமே சேமாக இருக்கும். இது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் தைக்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இவங்க தைக்கிறாங்கன்னு இருக்கும். இது வந்து நீங்கள் முதல்ல ஸ்டார்டிங்கில் இதே மாதிரிக்கு
ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. டேப் வச்சு ஒரு 2 இன்ச்சுக்கு அளந்துக்கோங்க. இது வந்து நான் ஊசியில பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு வீடியோல தெரியுதா என்னன்னு தெரியல. அதனால கரெக்டா அந்த இடத்துல ஷார்ப்பா கொண்டு வந்து நான் முடிச்சிருக்கேன். கரெக்டா 2 பக்கமும் சேமா இருக்கணும் இப்படி. டாட் வந்து 2 பக்கமும் இப்படி சேமா இருந்தா தான் 2 பக்கமும் ஜஸ்ட் அமைப்பு வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப ஹூக் சைடு வர டாட்ட வந்து பிடிச்சிடலாம். அதை நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுல ஸ்டார்ட் பண்ணி இங்க வரும்போது 1 இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். இது நம்ம தைக்கிற அளவு என்ன மெஷர்மெண்ட் கட்டிங் தைக்கிறோம்னு பார்த்துக்கோங்க. இப்ப 36 இன்ச்சா, 30 இன்ச்சா, 32 இன்ச்சா அத நீங்க வாட்ச் பண்ணிட்டு இந்த டாட் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கணும். இது வந்து ரொம்ப சின்ன அளவு. அப்படிங்கும்போது இதுக்கு லைட்டா பிடிச்சாலே போதுமானது. இப்ப பாருங்க, இந்த 2 டாட் நம்ம தச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த சைடு வந்து அது நம்ம என்னதே பாயிண்ட் பண்ணாலும் தச்சு முடிக்கும்போது அதுவாவே நமக்கு எடுத்து குடுத்துரும். இதுதான் ஷேப். இந்த இடம் நம்ம பிரிக்கல ஒண்ணும் செய்யல. ஆனா இந்த இது பாயிண்ட் நிக்குது பாத்தீங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தாலே இது எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படிங்கறது வந்து நமக்கு கிடைச்சிரும். அந்த பாயிண்ட்டுக்கு நேரா நம்ம பிடிச்சு எடுத்தாலே அந்த ஆம்கோலுடைய டாட் வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு அமைஞ்சிரும். இந்த 2யும் இப்படி மடிச்சு வைக்கணும். வைக்கும்போது இந்த இதையும் இப்படி மடிச்சு ஒரு கோன் ஷேப்ல வந்துச்சு பாத்தீங்களா? இது 2யும் இப்படி மடிக்கும் போதே இந்த சைடு இந்த விழுது பாத்தீங்களா? இந்த கிளாத்தை கரெக்டா முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இல்லாம ஆம்கோல் சைடு இப்படி சேமா இருக்கணும். இப்படி 2 பக்கமும் இப்படி சேமா இருக்கணும். இது ஒண்ணு மேல ஏத்தி ஒண்ணு கீழே இறக்கல இருக்கக்கூடாது. அப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வித்தியாசம் வரும். கரெக்டா சேமா இருக்கிற மாதிரி பார்த்து 1/4 இன்ச்சுல ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே வரும்போது ஷார்ப்பா முடிச்சிடணும். 1.5 இன்ச்சு கேப் இருக்கிற மணிக்கு முடிச்சிடணும். அதே மணிக்கு இந்த பக்கம் 2 டாட் நம்ம பிடிச்சிருக்கோம். இந்த 2 டாட் நீங்க இப்படி நீங்க மடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு கிடைச்சிரும். இல்லாட்டி சும்மாவேவும் இப்படி நீங்க வச்சிருந்தீங்கனாலே அந்த டாட் வந்து ஷேப் வந்து காட்டும். அந்த டாட்டுக்கு நேரா நீங்க பிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்கோல் சைடு வர டாட் வந்து கிடைச்சிரும். இப்படி மடிக்கும் போது இப்படி முன்ன பின்ன இருக்காம அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். கரெக்டா இப்படி சேமா வச்சுக்கணும். இங்க மடிக்கிறதும் பாருங்க 2ம் கரெக்டா இருக்கு. சரியா? இந்த 3மே அட்டாச் ஆகுதா? இந்த 2க்கும் கேப்ல இந்த டாட் வர்ற மாதிரி. ஆம்கோல் சைடு வர்ற டாட்டுக்கு வந்து நீங்க கரெக்டா 2 தையல் போடணும் அது மேல. ஏன்னா ஆம்கோல் சைடு வந்து நம்ம கையை தூக்க செய்ய இருப்போம். அப்படிங்கும்போது அந்த ஆம்கோல் சைடோட டாட் வந்து பிரிஞ்சிடக்கூடாது. இங்க நீங்க ஒவ்வொரு தையல் போட்டுக்கலாம் டாட்டுக்கு. ஆனா இங்க வந்து டபுள் ஸ்டிச் வந்து போடணும். இப்ப எடுத்து பார்ப்போம் ஷேப் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு. இப்படி போட்டாலே நம்ம தச்சு முடிச்சிருக்கும் போது அந்த ஷேப் வந்து அப்படியே அதுவாவே இப்படி தூக்கி நிக்கணும். அப்பதான் நம்ம கரெக்டான பாயிண்ட் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம்னு அர்த்தம். இதை நீங்க இப்படி போடும்போது கரெக்டா எடுத்து நிக்கல அப்படின்னா நீங்க எங்கேயும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரிக்கு 2 பக்கமும் ஒரே ஹைட் வரணும். பாருங்க 2 பக்கமும் சேமா வித்தியாசமே இல்லாம கரெக்டா வந்திருக்கு. இந்த சென்டர் டாட்டும் பாருங்க ஹூக் சைடு வர 2 டாட்டுமே ஒரே இடத்துல வரணும். அதுக்கு தான் அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு 2 பக்கமும் ஒரே இடத்துல வந்து அந்த டாட் வந்து வரும். இங்கேயும் ஷார்ப்பா கரெக்டா இருக்கு. இந்த சைடும் கரெக்டா இருக்கு. ஆம்கோல் சைடு டாட்டும் கரெக்டா நம்ம பிடிச்சிருக்கோம். நம்ம எதுவுமே செய்யல. தச்சு முடிச்சுட்டு சும்மா தான் கிளாத்தை நான் போட்டிருக்கேன். அது பாருங்க அதுவாவே எப்படி ஷேப் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுதுன்னு பாருங்க. இப்ப இதுல பட்டியை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். பட்டிய கரெக்டா வசம் பார்த்து வைக்கணும். பட்டி இருக்குன்னா இது ஃப்ரண்ட். இந்த ஃப்ரண்ட்டும் அதாவது இது வந்து இடது பக்கம் வருது. அப்படியே இது மேல இப்படி திருப்பி வைக்கணும். நல்ல பக்கமும் ஒண்ணா இருக்கிற மாதிரி வைக்கணும். அதே மாதிரிக்கு இந்த பக்கம் இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம். இந்த நல்ல பக்கத்து மேல இது இப்படி கவுத்தி வைக்கணும். ஃப்ரண்ட் பக்கம் இது ஃப்ரண்ட் நம்ம அடையாளப்படுத்திருக்கோம். இந்த ஃப்ரண்ட்டை இது மேல வச்சு அப்படியே அடிச்சு அமுக்கு தையல் போடணும். இப்படி கிராஸா வைக்கணும். அப்பதான் அந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரிக்கு கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இந்த இதை கரெக்டா அந்த இடத்து பாத்தீங்களா அந்த டாட்டை வந்து நல்லா அப்படி மடிச்சு கொடுத்துருங்க. முக்கோண ஷேப்ல நீங்க மடிச்சீங்கன்னா அந்த இடம் வந்து ஷார்ப்பா அப்படி நிக்கணும்.
இழுத்துறாம நல்லா லூஸ் கொடுத்துட்டேவும் அப்படியே தச்சுட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மெத்தட். அவ்வளோதான். ஒரு பக்கம் பட்டி அழகா நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த வந்திருக்க பட்டியை வந்து பேக் சைடு வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு பட்டி தச்சு முடிக்கமேவும் பேக் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படி ஓப்பன் பண்ணிட்டு அதில் வச்சு நம்ம தச்சது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இப்படி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஆம்கோல் சைடு கரெக்டாக இந்த பாயிண்ட்ல வச்சுட்டு நம்ம வரைஞ்சிருக்க ஹைட்டுக்கு கரெக்டாக அந்த மார்க்கிங்ல நிற்கிதா, மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கு. நம்ம எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. கரெக்டாக அந்த இடத்துல மார்க்கிங் இருக்கு, அந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த உயரம் வந்து சீட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம தச்சிருக்க அளவு சரியான அளவு, பட்டி எல்லாமே கரெக்டாக எடுத்திருக்கோம். இப்படி நீங்கள் முதல்ல வச்சு செக் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்னொரு லைட்டாக கீழே இறக்கி தையல் போடலாம். இல்லாட்டி ஒரு சைடில் 4th டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுகளுக்கு தான். சின்ன அளவு தைக்கும் போது அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நமக்கு வராது. பட்டியை நான் சொன்ன மாதிரிக்கு கரெக்டாக நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் பெர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு முன்பக்கம் கிடச்சிடும். இதே மணிக்கு இன்னொரு பக்கம் பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி கிராஸா வச்சு இப்படி இன்னொரு பக்கம் வைக்கும்போது அந்த பக்கம் வைக்கும்போது ஃப்ரண்ட்ல இருந்து தச்சுட்டு வருவோம். இந்த சைடு வந்து பேக்ல இருந்து, அதாவது சைட்ல இருந்து தச்சுட்டு வர மணிக்கு இருக்கும். அதே மணிக்கு தான் இப்படி இதுதான் ஃப்ரண்ட்னா இந்த இதை இப்படி கிராஸா வைக்கணும். கிராஸா ஒரு 2 பாயிண்ட்டுக்கு கீழே இறக்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு தச்சு முடிக்கும் போது ஸ்ட்ரைட்டா வரும். இப்படி இப்படி நண்டூர்து நரியூர்ன மணிக்கு இப்படி கையை இப்படி வச்சு வச்சு அந்த இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவும் இப்படி நேரா வச்சு வளர்ந்துக்கிட்டேவும் இப்படியே வச்சுட்டு கரெக்டா அந்த எட்ஜில் வச்சிடணும். அப்பதான் முன்னாடி வந்து பட்டியும் அந்த கிராஸ் பீஸ்ல முன்பக்கமும் ஒன்று போல கிடைக்கும் நமக்கு. காலஞ்சிக்கு ஒரு பாயிண்ட் கூட பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு சரியா வரும். ஆரம்பத்தில் தைக்கிறவங்க 1/2 இன்ச்சு கிட்ட பிடிப்பீங்க. அதெல்லாம் இந்த ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் பிடிச்சோம்னா கரெக்டான அளவா இருக்கும். 1/2 இன்ச்சுன்னா ரொம்ப தும்பு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் நமக்கு கிளாத் வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா அடிப்பாகம் வந்து நமக்கு கொஞ்சம் வேர்க்கிற இடம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ரொம்ப கிளாத் வந்து விழுகக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கிட்ட தான் இருக்கும். இந்த சைடு தச்சிட்டோம் அது கரெக்டாக இருக்குன்ட்டு நம்ம இதை அப்படியே போயிடக்கூடாது. இதையும் ஒருக்கு என்ன செய்யணும், அந்த பேக் சைடு உள்ள அளவோட நம்ம வச்சு பார்த்துடணும். கரெக்டாக இருக்கா, 2 பக்கமே சேமாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ இதுவுமே கரெக்டாக நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டான அளவில் இந்த இடத்துல நம்ம அமுக்கு தையல் போடலாம். அதனால லூஸ் கொடுக்கும். கரெக்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கும்போது அந்த தையலில் கரெக்டாக சீட் ஆகுதா, பேக் சைடு வரைஞ்சிருக்க தையலில் கரெக்டாக சீட் ஆகுது அப்படின்னா 2 பக்கமே நமக்கு சேமாக இருக்கு. இப்போ இதுக்கு மேலே அமுக்கு தையல் போட ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக இந்த இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே அந்த பட்டி பீஸு மேல் வாக்கில் இருக்கிற மணிக்கு ஒரு தையல் போடலாம். அதே மணிக்கு இன்னொரு இந்த டாட்டு மேல நல்லா தூக்கி இருக்கிற மாதிரி காட்டு. தச்சுட்டு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும், அதாவது இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் 2 பக்கம் தச்சதையும் இப்படி கரெக்டாக அப்படி வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன இந்த இடத்துலலாம் நம்ம எதுவுமே டச் பண்ணவே கூடாது. இந்த பட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டி வந்து நம்ம கிராஸாக தான் கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம கட்டிங் வீடியோ கண்டிப்பாக பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இதை எதில் இந்த தைக்கும்போது நம்ம எதை கரெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த பட்டி நம்ம கிராஸாக எடுத்துமே ஒரு நூல் இந்த இதுக்கு இப்படி உள்ள தள்ளி லைட்டாக இப்படி உள்ள தள்ளி வரணும். இப்படி வந்து லைட்டா ஒரு நூலுக்கு கீழே போகும்போது இப்படி உள்ள தள்ளி வரணும். இது வந்து லைட் கொஞ்சம் வெளியில இழுத்து இருக்கு. ஒரு 2 பாயிண்ட் கிட்ட வெளியில இழுத்து இருக்கு. அதை இந்த இடத்துல மட்டும் கீழே மட்டும் லைட்டா டச் அப் பண்ணணும். இப்படி லைட்டா கிராஸா கொண்டு போய் அந்த பட்டியோட எட்ஜ் வரைக்கும் முடிச்சிடணும். அந்த ஸ்டைலுக்குள்ளேயேவும் நம்ம முடிச்சிடணும். இந்த இவ்வளவு கிளாத்து
ஒரு 2 பாயிண்ட் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் தான். இதெல்லாம் நீங்க செஞ்சே பழகிட்டீங்கனாலே நீங்களும் ஒரு பெரிய டெய்லர் தான். இதெல்லாம் நுணுக்கங்கள். இதெல்லாம் செஞ்சா தான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஃப்ரண்ட் பக்கத்துல எந்த மிஸ்டேக்ஸும் வராது. அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. உங்களுக்காண்டியே எவ்வளோ ஈஸியா புரியிறபடி சொல்லி தரணுமோ, அதுபடி தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். இப்ப நமக்கு ஹூக் பட்டிக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்ல ஹூக் பட்டி எடுக்கணும். இப்ப இப்படி ஒரு கிளாத் எப்பயுமே விழுகும் நமக்கு. இப்படி எக்ஸஸா கிளாத் விழுகும். அதெல்லாம் மேல அந்த கழுத்து பாலம் இருக்கிற இடத்த நம்ம அப்படியேவும் நெஞ்சு பட்டிக்கு, அதாவது ஹூக் பட்டிக்கு எடுத்துக்கலாம். மேல அந்த வளைவு பாகத்தை கட் பண்ணிட்டு 1 இன்ச்சு கிளாத் ஒன்று, 2 இன்ச்சு கிளாத் ஒன்று. அந்த மடிப்புக்கு கொஞ்சம் தள்ளி கட் பண்ணீங்கன்னா 1 இன்ச்சு பீஸ் கிடைச்சிரும். கீழே இருக்கிறத 2 இன்ச்சு பீஸை நம்ம ஹூக்குக்கு வச்சுக்கலாம். அதாவது பி பீஸுக்கு, இது வந்து ஹூக்குக்கு எடுத்துட்டு இந்த எக்ஸஸா இருக்கிற மிச்சம் இருக்கிற கிளாத்ல என்ன செய்யணும், கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். நமக்கு ரவுண்ட் நெக்கு தானே, அதுக்கு கிராஸ் பீஸ் கரெக்டாக நீங்கள் ஸ்கேல் வச்சு போடணும்னாலும் போட்டுக்கோங்க. அப்படி இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் வரைக்கும் இப்படி கிராஸாக கட் பண்ணணும். ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு இருக்கிற மணிக்கு அப்படியே கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க கிராஸ் பீஸை அப்படியே அந்த கிராஸ் கட் பண்ணாமே அப்படியே ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பிகினர்ஸுகளா இருக்கீங்க, நீங்கள் இது இப்படி முன்ன வைக்கும்போது முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆகி, அதாவது மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த நெக் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதனால இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 4 பீஸ் இருக்கிற மணிக்கு 4, 5 பீஸ் அந்த நெக்குக்கு தகுந்த மணிக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரைட்டாவே கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாவே ஜாயின் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் இந்த அப்படி கிராஸாக இருந்துச்சுன்னா அதை அப்படி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தை எப்படியாவும், இது வந்து கெட்ட பக்கம், இது நல்ல பக்கம்னு பார்த்துட்டு அந்த இடத்த மேலே மடிச்சு இப்படி எடுத்துக்கிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு, அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனுடைய ஸ்ட்ரைட்டையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு இன்னொரு பக்கம் முன்ன பின்ன இருந்துச்சு என்ன செய்யணும், ஸ்ட்ரைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்காது. அவ்வளோதான், நமக்கு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வந்து தயாராகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நெஞ்சு பட்டிக்கு லைனிங் கிளாத் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு மேல் கிளாத் ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். நேர் பீஸ் தான் போடணும். அதில் ஒரு அடி போட்டு இது வி பீஸுக்கு. அதே மாதிரிக்கு கொக்கி பீஸ்க்கு வந்து இதுவே போதும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக நீட்டாக தைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அதே மாதிரிக்கு மேல் கிளாத்தையும் கொடுத்துக்கலாம். ஏன்னா கொக்கி நம்ம தைக்கும்போது வெளி பக்கம் அந்த தையல் வந்து தெரிஞ்சிடக்கூடாது. அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சம் தடிமனாக கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ தைச்சாலும் அது மேல் பக்கமே நின்றுக்கிறோம். இப்போ 1.5 இன்ச்சு பீஸ் ஒன்று, 2 இன்ச்சு பீஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். ஹைட்டு எக்ஸஸாகவே எடுத்துக்கோங்க. எப்படினாலும் நம்ம மிச்சத்தை கட் பண்ணி விட தான் போகிறோம். இப்போ கரெக்டாக அந்த பக்கத்தை எடுத்துட்டு இடது பக்கம் நம்ம தைக்கிறவங்களுக்கு இடது பக்கம் உள்ளதில் என்ன செய்யணும், கொக்கி பீஸ் வரணும். 1.5 இன்ச்சு பீஸ் வரணும். வேறதான் ஒருத்தவங்களுக்கு கை மாற்றி யூஸ் பண்றவங்களுக்கு தான் நமக்கு இது மாதிரி வரும். பெரும்பாலும் நம்ம
ஃபாலோ பண்ண வேண்டியது. இடது பக்கம் 1 இன்ச் பீஸு, வலது பக்கம் நம்ம தைக்கிறவங்களுக்கு இடது பக்கம் 1 இன்ச் பீஸு, வலது பக்கம் 2 இன்ச் பீஸு. இதை அப்படியே தச்சு முடிச்சுட்டு இத அடிப்பக்கத்துல வச்சு நம்ம வெளிப்பக்கம் திருப்பணும் 2 இன்ச் பீஸ. ஏன்னா அதுலதான் வி நம்ம வைக்கணும், அதனால. ரெண்டையும் தச்சு முடிச்சுட்டு அதை திருப்பி விட்டு ஒரு அமுக்கடி போட்டுக்கோங்க. ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. இதுல எக்ஸஸா இருக்கிறத கொஞ்சத்தை முதல்ல கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய இருக்கிறத கட் பண்ணிட்டு அப்புறமேலும் ஃபினிஷிங் முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸஸா இருக்கிறத இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் இப்படி கிராஸ்ல கட் பண்ணிட்டு, ஏன்னா இதை நம்ம மடிச்சு தைக்கணும். கட் பண்ணிட்டு இந்த பக்கம் இப்படி மடிச்சு வி பீஸு அதே மணிக்கு இந்த சைடு ரொம்ப துணி உள்ள இல்லாம லைட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருக்கிற மணிக்கு வச்சுட்டு இதை இப்படி மடிச்சுட்டு இதை ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு இன்னொரு ஃபோல்டிங். ஹூக் சைடு வந்து எல்லாமே உள்ள போயிடும், வி பீஸ்ல மட்டும்தான் வெளியில வரும். எட்ஜில் தையல் போட்டு நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பி ஸ்ட்ரெயிட்டா நூலெல்லாம் உடனே கட் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. இது இந்த பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி வி பீஸ் தச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கரெக்டாக அப்படி மடிச்சு இந்த சைடை 1 இன்ச்சு கிட்ட கரெக்டாக மடிச்சு மொத்தத்துக்கே நமக்கு 3/4 இன்ச்சு கனம் இருந்தால் போதும். 3/4 இன்ச்சு இந்த வி பீஸ் அமைஞ்சா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். 3/4 இன்ச்சு இருக்கிற மாதிரிக்கு பார்த்துக்கோங்க. இதை ஹூக் வச்சு கூட நல்லா உள்ள தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு இந்த எட்ஜில் கீழே எட்ஜில் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஒரு வி பீஸ் வி போட்டுக்கோங்க. ஊசியே இப்படி நிப்பாட்டி நீங்க திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா நல்லா வரும். நம்ம 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோமா, கரெக்டா 3/4 இன்ச்சுக்கு கூட கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரிக்கு தான் நம்ம இந்த பீஸ் வந்து ரொம்ப வந்து அகலமா கொடுத்துடக்கூடாது. பட்டிக்கு கீழே ஒரு வி, அதுக்கு சென்டரா ஒரு வி, அந்த பட்டி ஜாயிண்ட்ல ஒரு வி, இந்த 3 மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸுடைய ஃபினிஷிங் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா கப் ஷேப் வந்து அந்த இடம் தான் மெயின். அந்த 3 பிச்சுன்னு இருந்துருச்சு அப்படின்னா மேல வந்து உங்களுக்கு நம்ம கப் ஷேப் வந்து நல்ல ஷேப் எடுத்து கொடுக்கும். 3மே இந்த பட்டியிலேயே நம்ம போட்டோம். மிச்சம் இருக்கிற 2 அந்த டாட் வருதுல்ல, அந்த டாட்டு கிட்ட 1, மேல கழுத்து கிட்ட 1, இப்படி கனெக்ட் பண்ணி தான் வி பீஸ் வந்து தைக்கணும். எந்த பிளவுஸா இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஹைட் ரொம்ப இருக்கிறவங்களுக்குமே நீங்க இந்த இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். பிளவுஸ்ல ஒவ்வொன்றுமே பார்த்து தைக்க வேண்டியதா இருக்கும். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எட்ஜஸ்ல இருக்கிற நூல்கள்லாம் கரெக்டா கட் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. இப்ப என்ன செய்யணும், 2 பக்கத்தையும் சரி செய்யணும். எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். இந்த பட்டி அதாவது ஹூக் பீஸை தூக்கி இந்த வி பீஸ் மேல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். 2 பக்கம் நமக்கு சேமா இருக்கா பட்டி டாட்டு. இப்ப நெக்கு பாருங்க, அந்த எக்ஸஸா இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு எல்லாம் ஒண்ணு போல வந்து தனித்தனியா கூட கட் பண்ணிக்கோங்க. இப்ப வி பீஸ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, நல்ல ரவுண்ட் ஷேப் முன்னாடி கொஞ்சம் கிளாத் எக்ஸஸா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விடுறோம். ரொம்ப கீழெல்லாம் இறக்கிடக்கூடாது, அந்த முன்ன பின்ன இருக்கிறத மட்டும் நல்லா ரவுண்ட் ஷேப்பா எடுத்து விட்டுறோம். அதே மாதிரிக்கு வி பக்கம் கட் பண்ணி விட்டுட்டு 2 சேமா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸஸா வந்து நமக்கு வந்துடக்கூடாது, அப்படின்னா கழுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. கரெக்டா 2 பக்கமும் ஒன்று போல இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டா இருக்கு தைக்கும் போது நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டா வந்துடும்.
1க்கு 2 தடவை கரெக்டா செக் பண்ணிட்டு நம்ம அடுத்து பேக் பீஸ் தைக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ இந்த இது முடிஞ்சுச்சு. இப்போ பேக்கு இதுவும் அதே மாதிரி தான். புக்கு ஓப்பன் பண்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழேயும் கரெக்டா என்ன செய்யணும், அந்த புக்கு ஓப்பன் பண்ற மாதிரி தான். இது மேல் பக்கம் வச்சு அடிச்சு திருப்புறோம். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்றோம். 2 பீஸா அதுல இருக்கும்போது இப்படி தனித்தனியா ஓப்பன் பண்ணோம். இதை வந்து இது நல்ல பக்கத்தை அப்படியே எடுத்து இதுல அடிச்சு திருப்ப போறோம். அப்படியே இந்த ஓப்பனிங் மணிக்கு லைனிங் கிளாத் அது மேலேயே வச்சு, ஏன்னா நல்ல பக்கத்து மேலதான் லைனிங் கிளாத் இருக்கு. நல்ல பக்கம் வச்சு அடிச்சு கெட்ட பக்கம் திருப்பி கொண்டு வரோம். அப்படி கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். பிகினர்ஸ்கள் கொஞ்சம் அதனாலே ஈஸியா தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். அதை நான் எந்த பக்கம் எப்படி திருப்புறேன் அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். அந்த வசம் வந்து மாறிடக்கூடாது, அதுதான் மெயின். இல்லாட்டி பிரிக்கிறதுன்னு ரொம்ப சிரமம். ஏன்னா லைனிங் கிளாத்து ரொம்ப நைஸா தான் இருக்கும். அதுவும் இல்லாம சாரி கிளாத் வந்து அவ்வளவு இதாவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காண்டி தான் நம்ம என்ன செய்யறோம், உள்ள ஒரு கிளாத் கொடுத்து தைக்கிறோம். அப்படிங்கிறது பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இப்ப கரெக்டா எடுத்து போட்டுட்டு எல்லா பக்கமும் கொடுத்த அந்த அளவெல்லாம் எக்ஸஸா இருந்த அளவெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு எங்கே நம்ம மார்க் பண்ணிருக்கோமோ அதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா தைச்சிட்டு வரணும். தச்சதை அப்படியேவும் அடிச்சு திரும்ப மணிக்கு மேல அந்த லைனிங் கிளாத் மேல ஒரு அமுக்கடி, இந்த தச்சு விட்ட கிளாத் லைனிங் பக்கம் இருக்கிற மணிக்கு இப்படி அடிப்பக்கத்தை இப்படி எடுத்து விட்டுறணும். மேல போயிடக்கூடாது, கீழ்வாக்குல வரணும். அந்த தச்சு விட்ட கிளாத் எக்ஸஸ் ஆன கிளாத் இப்படி லைட்டா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அதில் அமுக்கடி, லைனிங் கிளாத் மேல அமுக்கடி போகணும். மேல் கிளாத்ல தெரியக்கூடாது. இந்த எக்ஸஸ் இருக்கிற கிளாத் வந்து லைனிங் பக்கமா திருப்பி இருக்கு, அப்படிதான் இருக்கணும். இப்ப இதை என்ன செய்யணும், ரெண்டா இப்படி மடிச்சு கீழே எட்ஜில் தையணும். நீங்க இது பட்டி அளவு போடனாலும் போட்டுக்கலாம், இல்ல எட்ஜில் போடனாலும் போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். எப்படி உங்க கஸ்டமர்ஸ் விரும்புறாங்களோ அது பண்ணி போட்டுக்கோங்க. எட்ஜில் போட்டா ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம பட்டியும் கொடுத்து அடிச்சு திருப்பலாம். நல்லா வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு இது நம்ம பட்டி கொடுத்துதான் 1.5 இன்ச்சு பீஸ் கொடுத்துதான் அடிச்சு திருப்புற மாதிரி இருக்கும். இது 30 இன்ச்சுங்கும் போது நான் அவ்வளவு வந்து ரிஸ்க் எடுக்கல, ஈஸியாவே தச்சிடுறேன். ஸ்லீவ்ல சொன்ன மணிக்கு தான் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு தொட்டில் ஷேப்ல தான் இருக்கும். கீழே இறக்கமா இருக்கும், மேல வந்து வளைவா பெண்டா இருக்கும். ஏன்னு சொல்லணும்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பட்டியில இருந்து இந்த டாட் பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு இப்படி கிராஸா கட் பண்ணியிருக்கோம். அதாவது கீழே இந்த டாட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேல ஏத்தி கட் பண்ணோம் பாத்தீங்களா, அதனாலதான் உங்களுக்கு இந்த தொட்டில் ஷேப் விழுகுது. இப்போ இந்த தொட்டில் ஷேப் விழுகலாம், ஆனா நம்ம டாட் பிடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரெயிட் ஆயிரும். இதுதான் கரெக்டான மெத்தடு. ஒரு சிலருக்குலாம் முதுகு வந்து இது தூக்குது, பின்னாடி கிளாத் வந்து தனியா நிக்குது அப்படிங்கிற ஃபால்ட் எல்லாம் இந்த இது நம்ம சரியா செய்யாதனாலதான். இந்த முறைப்படி தைக்கும் போது உங்களுக்கு கட்டிங் பண்ணி தைக்கும் போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராது. கரெக்டா எல்லா பக்கமும் எடுத்துட்டு கையில நல்லா அப்படியே நீவி விட்டுட்டு அப்படியே வச்சு இந்த கார்னர்ல ஒரு தையல். இழுக்க கூடாது, ஆனா அழுத்தி வந்து இந்த இடத்துல பிரஸ் பண்ணிக்கணும். கிளாத் எங்கனையுமே இழுத்துறக்கூடாது. இது கரெக்டா இந்த பக்கம் அந்தந்த ஷேப் கொடுக்கும்போது அந்தந்த இடத்துல கையை வச்சுட்டு அந்த ஷேப்பையும் நம்ம அப்படியே கை கொண்டு போகணும். அப்படியே நல்லா பிடிச்சிட்டு அந்த ஷேப் இப்படி வளைச்சு கொடுப்போம். இந்த மாதிரி ஷோல்டர் தைக்கும் போது கரெக்டா இந்த ஊசியை நிப்பாட்டிட்டு அப்புறம் நெக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நீங்க தைக்கணும். இந்த வளைவு ஷேப் வரும்போது இந்த இடத்த கீழே எடுத்து விட்டுட்டு இப்படி கையை வச்சுட்டு அப்படியே ரவுண்டா திருப்பி கொடுக்கணும், அப்படியே லூஸா.
பூனம் கிளாத் இல்லையா, உங்களுக்கு காட்டன் கிளாத்னா அது நல்லா நமக்கு வசமா இருக்கும். அதாவது தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா பூனம் கிளாத் தைக்கும்போது ஒரு இடத்துல நம்ம லூஸ் குடுத்துட்டோம் அப்டின்னா, அது அப்படியே தொங்கு விழுந்துரும். ப்ளவுஸ் பார்க்கவே ஃபினிஷிங் நல்லா இருக்காது. பாடி சுற்றளவு வர்ற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும்? டாட் பிடிக்கணும். டாட்டுக்கு நம்ம முன் சைடு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த இடத்த கரெக்ட்டா அப்படி எடுத்துக்கணும். முன் சைடு மார்க் பண்ணதே போதும். அத வச்சு தான் நம்ம அளந்து அந்த பக்கம் தைக்க போறோம். கரெக்ட்டா எடுத்துட்டு 1/4 இன்ச்சு போதும். நல்லா ஷார்ப்பா கொண்டு போய் முடிச்சிடணும். 1/4 இன்ச்சு தான் ஷார்ப்பா கொண்டு போய் முடிச்சுட்டேன். எடுத்து பார்க்கும்போது அந்த நெக்கு கிட்ட கரெக்ட்டா வந்துரும் நமக்கு. ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா நீட்டா வந்துரும். போதும். ரொம்ப நெக்கு கிட்ட ஸ்ட்ரெச் ஆக வேணாம். நெக்குக்கு கீழயே போதும். இப்ப இதே மணிக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்கம் இப்படி மடிச்சிருக்கோம். அதே மணிக்கு இந்த பக்கம் இப்படி கரெக்ட்டா அந்த இடம். லைட்டா மார்க்கிங் இருக்கு. உங்களுக்கு வீடியோல தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த பக்கம் மார்க்கிங் விழுலைன்னா எப்படி கரெக்ட்டா ஒரே சேமா எடுக்கிறதுன்னு சொல்றேன். இந்த 2 பக்கமும் இப்படி நீங்க மடிச்சு பார்க்கும்போது 2 கார்னரும் ஒரே ஷேப்ல இருக்கும். அந்த எக்ஸஸா இருக்கிற மடிப்பு வந்து உள்ள இப்படி மடிச்சு இந்த டாட் மடிப்பு பாகத்தை கொண்டு போய் கரெக்டா இன்னொரு அதே இடத்துல கரெக்டா அப்படி மடிச்சு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 2 பக்கமும் சேமா இருக்கும். ஆனா பட்டி வந்து அதாவது டாட் வந்து ஒரே இடமா நமக்கு சீட் ஆகும். இது அதே மணிக்கு இந்த 1/4 இன்ச்சு பிடிச்சு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ஷார்ப்பா கொண்டு வந்து முடிச்சிடலாம். நமக்கு 2 பக்கமும் கட்டி சரியா இருந்துச்சு. இப்ப கீழே இடுப்பும் பாருங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கும். முதல்ல வந்து தொட்டில் மாணிக்கு இருந்துச்சா பாருங்க நல்லா கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கு. இந்த சைடுக்கும் நல்லா கொஞ்சம் ஷார்ப்பா கொண்டு போய்க்கிறேன் லைட்டா. கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது அதனால. இப்ப கரெக்டா இருக்கு. எல்லா பக்கமும் ஒண்ணு போல இருக்கு. கீழேயும் நல்லா ஸ்ட்ரைட்டா கோடு விழுகும். நல்லா தொட்டில் மாணிக்கு இருந்தது இப்ப நல்லா நீட்டா இருக்கு. இப்ப அளவு பிளவுஸ் கையில இருக்கிறதுனால அளவு பிளவுஸை நம்ம அப்படியே அளந்துக்கலாம். இல்ல நீங்க இதுலயே மார்க் பண்ணியிருந்தது இந்த இருக்கு நம்ம இடுப்பு சுற்றளவு இந்த இடத்துல வரணும்னு ஒரு ஃபினிஷிங் ஒர்க்காண்டி பிளவுஸ்ல இருக்கப்படி கரெக்டா வரணும் அப்படிங்கறக்காண்டி நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த அளவு பிளவுஸ் இந்த அளவு பிளவுஸ்ல பேக் சைடு இருக்கு பாத்தீங்களா, பேக் சைடை 2ஆ மடிச்சு 2னுடைய பேக் சைடு ஒண்ணா வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். அளவு பிளவுஸ் இருக்கிறதுனால இந்த மெத்தடு. இல்லாட்டி நம்ம அளவு எடுத்து தைக்கும்போது அந்த அளவு இடுப்பு சுற்றளவு என்ன அளவோ அதை 4ஆ டிவைட் பண்ணி அந்த அளவை தான் இன்னொருக்க செக் பண்ணி டேப்ல அளந்துட்டு ஃபினிஷிங்கா ஒரு தையல் கொடுக்கும். இப்போ பிளவுஸ் இருக்கனால பிளவுஸ்ல இருக்க செக் பண்ற மாதிரிக்கு இது கரெக்டா நம்ம மார்க் பண்ண இடத்துல தான் வருது. நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, தெரியுதா? கரெக்டா அந்த இடத்துக்கிட்ட தான் வருது. அதே மாதிரிக்கு ஹூக் சைடு எவ்வளவு அப்படிங்கிறத ஹூக் பக்கம் இருக்கிற அளவை வந்து அளந்துக்கலாம். இந்த இடம் இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போறோம், ஜாயின் பண்ணி விட போறோம். அதே மாதிரிக்கு வி பீஸ் வி சைடு கரெக்டா அப்படி வச்சு அது எது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது. அவ்வளவுதான் அளவு பிளவுஸ் உடைய வேலை. இப்படி பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் கரெக்டா ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காண்டி இப்படி எடுத்து போட்டுரும். நல்ல பக்கமும் ஒண்ணா இருக்கிற மாதிரிக்கு இந்த ஹூக் சைடு வந்து 2 பக்கமும் கரெக்டா கழுத்துக்கு சென்டரா வர மாதிரிக்கு வச்சு ஷோல்டரை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட தையணும். 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாவே பிடிச்சா நல்லது. போக போக அந்த கை பழக்கம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸ்டார்டிங்ல எதா இருந்தாலும்
தைக்க தைக்க உங்களுக்கு அந்த இது வந்து இந்த அளவுக்கு இந்த அளவு கொடுத்தா போதும்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து கிடைச்சிடும். கரெக்டா இந்த இடத்துல இப்படி மேல இந்த எட்ஜில் இப்படி ஒரு தையல் மாதிரி வளைச்சு வளைச்சு கொடுத்துட்டீங்கன்னா சீக்கிரம் பிரியாம இருக்கும். ஓவர்லாக் இருந்தா ஓவர்லாக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு டிப்பு தச்சுட்டீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளவுஸ் வந்து சீக்கிரம் வந்து ஷோல்டர்ல வந்து தையல் விழாம இருக்கும். இல்ல லைட்டா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எங்கனையும் முன்ன பின்ன இருந்தா கழுத்து தைக்கும் போது லேசா கீழெல்லாம் கொண்டு போக கூடாது. இந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் லைட்டா டச் அப் பண்ணி விடணும். அவ்வளவுதான். இதை எடுத்து விட்டுட்டு அப்படியே ஷோல்டர்ல ஒரு லைட்டா ஒரு ப்ரெஸ், ரொம்ப இழுத்துறக்கூடாது. லைட்டா அப்படி ஒரு கீறல் மட்டும் இப்படி கீறி விட்டோம்னா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். அப்படியே உள்ள கொடுத்துட்டு நம்ம கிராஸ் பீஸ் வெட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, கழுத்து பழத்தை தைக்க ஆரம்பிச்சிடணும். இப்படி ஒண்ணு போல இருக்கும். இப்படி லைட்டா மட்டும் இப்படி லைட்டா ஒரு இழு, இப்படி லைட்டா அப்படி இழுத்துட்டோம்னா அந்த நமக்கு நல்லா வளைச்சு கொடுக்கும். லேசா எம்பலுக்கு வந்தா லேசா இழுத்து கொடுத்துட்டு கரெக்டா கட் பண்ணிட்டு நேரா கட் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் உள்ள வெளியில விட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கே இந்த நண்டுக்கால் பாகம் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து கழுத்துல தையல் கொடுத்தா போதுமானதா இருக்கும். ரொம்ப கொடுத்துட்டீங்கன்னா கழுத்து வந்து திருகின மாதிரி. கீழே எதுவுமே நம்ம இழுத்துறக்கூடாது. மேல அந்த லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே வரணும். அப்படியே கரெக்டா இந்த நண்டுக்கால் அளவுக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டே கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டுட்டே வரணும். இந்த வளைவு ஷேப் வரும்போதெல்லாம் கவனமா அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி கையை வளைச்சு கொடுக்கணும். இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மணிக்கு கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதை ஒரு சிசர் கட் போட்டுட்டே வரணும். இப்படி கிராஸா நீங்க கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் அதுல உங்களுக்கு கழுத்து திருப்பியே அந்த காலத்தை அப்படியே உள்ள திருப்பி உள் பக்கமா மடிக்க முடியும். இதை நீங்க கட் பண்ணாம நீங்க திருப்பவே முடியாது. அதனால கரெக்டா அந்த எட்ஜில் அந்த தையலுக்கு வெளியில கட்டிங் போயிடாம தையலுக்குள்ளேயே லைட்டா அப்படி கிராஸா கட் பண்ணி விடுங்க. அப்பதான் அந்த வளைவு பாகம்லாம் உங்களுக்கு கரெக்டா எடுத்து கொடுக்கும். கழுத்து பாகத்துல நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேவும் அந்த ஷேப்புல ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது பிகினர்ஸ்களுக்காண்டி தான் இந்த டிப்ஸ் எல்லாம். இந்த இதை மடிச்சு விட்டுட்டு இந்த எவ்வளவு நம்ம தும்பு பிடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம மடிச்சு கொடுத்தா போதும். மிச்சத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி விட தான் போறோம். உங்களுக்கு ஹெம்மிங் வைக்கனாலும் ஹெம்மிங் வச்சுக்கலாம், இல்ல டபுள் ஸ்டிச் போடனாலும் போட்டுக்கலாம். அந்த கரெக்டா ஒண்ணு போல எங்க எவ்வளவு மடிக்கிறோமோ அதே எட்ஜ் வரைக்கும் அதே அளவா இருக்கும். கழுத்துக்கு 1/4 இன்ச்சு தும்பு தான், அதுக்கு மேல போகவே கூடாது, அசிங்கமாயிரும் நெக்கு. நம்ம எல்லாம் ஒண்ணு போல அப்படியே தச்சு முடிச்சாச்சு. இப்ப பின்னாடி திருப்பி பார்க்கும்போது அந்த எக்ஸஸ் அந்த கிளாத் நிக்கும் பாருங்க, அந்த கிளாத்தை வந்து அப்படி பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ணீங்கன்னா கரெக்டா கட் பண்ணும் உங்களுக்கு. இந்த தையல் விட்ட இடத்துல இருந்து அப்படியே அந்த எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிக்கிட்டே வரணும். பிகினர்ஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் கை கூசும், கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வாங்க. அதை கட் பண்றேன்னு கீழே அடிக்கிளாத்துல அதாவது பிளவுஸை கட் பண்ணிடாதீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. மேல் கிளாத்தை மட்டும் கரெக்டா அப்படி கிராஸ் பீஸை கையில இழுத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க 1/4 இன்ச்சு கூட எடுத்துட்டீங்கன்னா அப்படி கட் பண்ணி விடுறது, ஆனா கட் பண்ணி விட்டாதான் உங்களுக்கு எப்படினாலும் அந்த உள்ள கிளாத் நிக்காம இருக்கும். கரெக்டா அந்த தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டு நம்ம மடிச்சு தைக்கும் போது கழுத்து வந்து சிம்பிளா இருக்கும், இல்லாட்டி கனமா தெரியும். நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. இதை அப்படியேவும் எம்பிங் பண்ணனா எம்பிங் இப்படி பண்ணிக்கலாம்.
இல்ல கழுத்துல ஸ்டிச் பண்ணணும்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இவங்க ஸ்டிச் தான் கேட்டிருக்காங்க. டபுள் ஸ்டிச். ஏன்னா இப்ப எம்பிங் யாரும் போடுறது இல்ல. மடிச்சு விட்டுட்டு அந்த எட்ஜ்ல முதல்ல ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறமேலு அதனுடைய எண்டுல அத இடத்துலயும் ஒரு ஸ்டிச் பண்ணணும். எவ்வளவு நம்ம அளவு கொடுத்துருக்கோமோ அந்த தும்பு அளவுக்கு எட்ஜ்ல தையல் போடணும் திரும்ப. நெக் வந்து தச்சு முடிச்சிட்டோம். எவ்வளவு நீட்டா நமக்கு நெக் வந்துச்சு பாருங்க. கரெக்டா இருக்கு. ஃப்ரண்ட்ல ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். அதாவது ஸ்லீவனுடைய அந்த ஃப்ரண்ட் சைடு, இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தான் நீங்க ஸ்லீவ் வைக்கணும். ஏன்னா நம்ம ஸ்லீவனுடைய ஃப்ரண்ட் பாகங்களுக்கு தான் நான் ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட்டும் இந்த பக்கம் டாட்டையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு மாறாது. இப்படி சென்டரா வச்சுட்டு இப்படி ஒருக்க நம்ம அளந்து பார்த்துட்டு அந்த ஸ்லீவ் வைக்கணும். முன்ன பின்ன வந்தா அந்த இடம் கரெக்டா இருக்கும். நம்ம வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங் இருக்கு. 2 இடமும் சேமா வருது. கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதை நம்ம தைக்கும் போது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா இழுத்துடக்கூடாது. ஏன்னா லைனிங் ஜாயின் பண்ணும்போது லைட்டா தையல் வந்து கொஞ்சம் உடைச்சு விடுற மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொரு மிஷினை பொறுத்து இது கரெக்டா தான் இருக்கு. நீங்க சின்ன மிஷின் இதுல எல்லாம் தைக்கும்போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் வரலாம். நல்லா கவனமா பார்த்துக்கணும். இப்படி எட்ஜ் அதாவது சென்டர்ல இருந்து நீங்க ஸ்லீவ் வச்சு அளந்து கொண்டு வரும்போது உங்களுக்கு அளவு வந்து மாறாது. கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். அப்படியே திருப்பி அதுக்கு மேல இன்னொரு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்லீவ் வந்து 2 ஸ்டிச் போடணும். தையல் மேலேயே ஒரு தையல். ஒரு பக்கம் ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். எந்த இடத்துலயும் லூஸ் பண்ணிடாம கரெக்டா இந்த ஷேப் வந்து கரெக்டா இருக்கும். எல்லா பக்கமும் கரெக்டா வந்துருக்கு. ஃப்ரண்ட்ல கரெக்டா ஷேப் வந்து அழகா இருக்கும். இந்த பக்கமும் ஒருக்கா இப்படி வச்சு பார்த்துட்டு நம்ம தைக்கும். இது வந்து பேக்கும் வரணும். ஸ்லீவனுடைய பேக்கும் நம்ம பிளவுஸினுடைய அந்த பேக் சைடு. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம கரெக்டா எடுத்ததுனாலே மிச்சம் ஒரு பக்கம் கரெக்டாக நமக்கு அமைஞ்சிடும். 2 பாயிண்ட்டும் கரெக்டா இருக்கு. அதில் வச்சு இப்படி ஒரு செக் பண்ணிட்டு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ரெண்டு பக்கம் ஸ்லீவுமே தச்சு முடிச்சாச்சு. இந்த இடத்து பக்கம் ஸ்லீவை தச்சு முடிக்காம அதை மடிச்சு கரெக்டா கீழே நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம். பேக்கும் ஃப்ரண்ட் எந்த இடத்துல ஸ்டிச் வரணும் அது ரெண்டையும் கரெக்டா ஒன்று போல வச்சுட்டு அதில் தையல். இங்க தைக்கும் போது ஷோல்டர் ரெண்டும் கரெக்டா இருக்கிற மாதிரிக்கு, ஷோல்டர் வந்து ரெண்டும் கரெக்டா இருக்கிற மாதிரிக்கு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஆம்கோல் சைடு வர்ற அளவுகளை 2 பக்கம் ஸ்லீவும் கரெக்டா சீட் ஆகுற மாதிரிக்கு, ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டா எல்லாமே இந்த இடத்துல செக்கிங் நடந்துட்டே இருக்கணும். இந்த பாயிண்ட்டும் கரெக்டா அந்த இடத்துல விழணும். கீழே இடுப்பை ஒரு டைட் தையல் போட்டு நிப்பாட்டிட்டு இங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே கொண்டு வரணும். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒண்ணா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு ஸ்லீவ் அடுத்து ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணணும். 2 பக்கம் ஸ்லீவ் அதாவது ரவுண்ட் ஷேப்பு கரெக்டா 2 பக்கமும் ஒரே அளவுல மடிச்சு இருக்கணும். முன்ன பின்ன இருக்கக்கூடாது. இப்போ அளவு பிளஸ் கையில் இருக்கும்போது ஸ்லீவ் ஒர்க்கை செக் பண்ணிட்டு
நம்ம ஸ்டிச் கொண்டு வரணும். 4 கால் இருந்துச்சு நமக்கு அளந்து பார்க்கும்போது. அளவு ப்ளஸ் இருக்கனால அதில் இருக்க செக் பண்ணிக்கிட்டு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. அப்படியே அதில் வைக்காங்க. அவ்வளோதான் ஃபினிஷிங் ஒர்க்கு. எல்லா பக்கமும் சேமாக வந்திருக்கும் பாருங்கள். கரெக்டாக அந்த பாயிண்டில் நமக்கு தையல் வந்திருக்கு. கீழேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அழகாக கிடச்சிருக்கு. இதுக்கு பக்கத்தில் ஒரு 4 இன்ச்சு விட்டு ஒரு தையல். அது பக்கத்தில் இன்னொரு தையல். எப்பவுமே 3 தையல் போடும். இந்த எக்ஸஸாக இருக்கிறத லைட்டாக முன்ன பின்ன இருக்கிறத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஒட்டி கட் பண்ண வேண்டாம். முன்ன பின்ன இருக்கிறத மட்டும் லைட்டாக தட்டி விட்டுருங்க போதும். எக்ஸஸாக இருக்க நூலை கட் பண்ணி விட்டுருங்க. அதுதான் ஒரு ப்ளவுஸ் வந்து எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பார்த்துருக்கோம். இது பிகினர்ஸ்களுக்காண்டியே முழுக்க முழுக்க இந்த வீடியோ. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்னா இன்னும் என்னன்னே தெரியல, ரொம்ப ஸ்பீடாக சொல்லித்தராங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பொறுமையாக சொல்லித்தரணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். 2 பாயிண்ட் 2 பக்கம் ஸ்லீவ் ஒன்று போல் இருக்கிற மணிக்கு மார்க் பண்ணிவிட்டு தைங்க. ஒரு பக்கம் வந்து இடுப்பு பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும், இன்னொரு பக்கம் வந்து ஸ்லீவ் பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக அந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்கா, சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆம்கோல் தைக்கும் போது இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் பாயிண்ட் பண்ணியிருக்கிறது கரெக்டான இடமா வந்து கரெக்டாக அதில் ஒரு தையல். அந்த இடத்துல வந்துட்டு கீழே 2 இடுப்பு பாகமும் சேமாக இருக்கிற மாதிரிக்கு வச்சுட்டு தையல் முடிக்கணும். அப்படியே இதுக்கு அடுத்து ஒரு தையல். ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இருக்கும் போதேவும் ஹூக் சைடுக்கு இந்த பார்த்தீங்களா, இதை இப்படி வச்சுட்டு வி பீஸை அப்படி இப்படி கரெக்ட் மணிக்கே இருக்கட்டும். தைச்சி முடிக்கவுமே இந்த வி பீஸ் அப்படி போட்டுட்டு இந்த ஹூக் பீஸை போய் இதில் இப்படி வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், கரெக்டாக அந்த கொக்கி வர்ற இடத்த மார்க் பண்ணிடுறோம். வேறு வேலை இல்லைன்னா கையோட இதில் ஹூக் வச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கு கைக்கு எம்பிங் தேவை கிடையாது, கழுத்துக்கு எம்பிங் தேவை கிடையாது. அப்படியே நம்ம ஹூக் மட்டும் வச்சுட்டோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து முடிஞ்சது. இன்னும் 2 ப்ளவுஸ் தைக்கணும்னா தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரே இதை உட்காந்து நீங்கள் ஹூக் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படிதான் ஹூக் வந்து மார்க் பண்ணுறது. இதை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அதாவது ஹூக் வந்து கரெக்டாக முன்ன பின்ன வராமல் பெர்ஃபெக்டாக வரும். இப்படி நீங்கள் மடித்து போட்டு வி பீஸு அடியில் நல்ல பக்கம், அதே மணிக்கு இதனுடைய நல்ல பக்கம் இப்படி போட்டு அந்த வி பீஸுக்கு கீழே நீங்கள் இப்படி வச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வி பீஸ் வந்து கரெக்டாக அந்த கொக்கிக்கு நேராக நம்ம மார்க் பண்ணுறதுனால கொக்கி வந்து கரெக்டாக சீட் ஆகும். அவ்வளோதான். இந்த வீடியோஸில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. நம்ம ஒவ்வொரு அளவில் இப்போ 30 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதை ஸ்டிச் பண்ணியும் காட்டியிருக்கோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு அளவுகளையாக நம்ம ஸ்டிச் பண்ணி எப்படி கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது நான் அளவு ப்ளவுஸ்லேயே சொன்னேன், 1/4 ப்ளவுஸ் தான். நம்ம முன்னாடியில் எந்த அளவுமே எக்ஸஸாக விடலை. ஆனால் விடாமையே பாருங்கள், நமக்கு 1/4 ப்ளவுஸ் அளவேவும் நமக்கு பெர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. அதாவது ஒவ்வொரு கட்டிங்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். ஆனால் எந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோஸில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.